மருத்துவமனையின் உலக சாதனை. பழுதடைந்த பெருந்தமனி மற்றும் நுரையீரல் தமனி வாழ்வுகளுக்கு மீண்டும் திறந்த நிலை இதய அறுவை சிகிச்சை செய்யாமல் கதீட்டர் வழியே வெற்றிகரமாக சிகிச்சை அளித்து சென்னை ஆழ்வார்பேட்டை காவேரி மருத்துவமனை உலகளவில் புதிய சாதனையை படைத்துள்ளது. இதுகுறித்து ஆழ்வார்பேட்டை இயக்குனர் டிரான்ஸ்கதீட்டர் ஹார்ட் வால்வ் தெரபிஸ்ட் காவேரி ஹார்ட் இன்ஸ்டிடியூட்டின் டாக்டர் ராஜாராம் அனந்தராமன் மற்றும் காவேரி மருத்துவமனைகள் குழுமத்தின் இணை நிறுவனரும் செயல் இயக்குனருமான டாக்டர் அரவிந்தன் செல்வராஜ் ஆகியோர் கூறுகையில், ராஸ் சிகிச்சைக்கு பிறகு 2 இதய வாழ்வுகளும் பழுதடைந்த நோயாளிக்கு துல்லியமான ஸ்கேனிங் மற்றும் மருத்துவ குழுவின் ஒருங்கிணைந்த செயல்பாட்டின் மூலம் மார்பை திறக்காமல் கதீட்டர் வழியே 2 வாழ்வுகளையும் வெற்றிகரமாக மாற்றியதாக தெரிவித்தனர். உலக மருத்துவ வரலாற்றில் முழுமையாக கதீட்டர் முறையில் டபுள் டிரான்ஸ்கதீட்டர் ராஸ் ரெஸ்கியூ சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருப்பது இதுவே முதல் முறை என்றும் கூறினார். இன்னைக்கு வந்துட்டு we are presenting to you so that you will take it to the public about a very specific case அப்படி என்னன்னாக்கா பேஷண்ட்டுக்கு 2 வால்வ் மாத்திருக்கு. ஆபரேஷன் இல்லாம கால் வழியா போயிட்டு அயோட்டிக் அண்ட் பல்மனரி வால்வ். அது வந்து இட்ஸ் a common thing. இந்த பர்டிகுலர் பேஷண்ட் வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி அயோட்டிக் வால்வ் மகாதமனி கீழே இருக்கிற வால்வ் அது பாதிச்சதுனால செரியன் சாரும் மதுசங்கர் சாரும் ராஸ் ப்ரொசீஜர்னு ஒன்று பண்ணாங்க. ராஸ் ப்ரொசீஜர்னா அவங்களோட நேட்டிவ் பல்மனரி வால்வ் எடுத்து அயோட்டிக் பொசிஷன்ல வச்சுட்டு பல்மனரிக்கு வந்து ஹோமோகிராஃப்ட்னு சொல்லி ஒன்று பொருத்தினாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் மோர் தென் 25 இயர்ஸ் ஆயிடுச்சு. 25 வருஷத்துக்கு அப்புறம் அது ரெண்டுமே ஃபெயில் ஆயிடுச்சு. ரெண்டுமே வந்து லீக்கிங், பல்மனரி வால்வ்ல சுருக்கம் பிளஸ் லீக் இருக்கு. இந்த 2 வால்வும் பாதிச்சதுனால மற்ற 2 வால்வ் ஹார்ட்ல இருக்க மற்ற 2 வால்வும் மைட்ரல் அண்ட் ட்ரைகஸ்பிட் அது ரெண்டுமே சிவியரா லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ரைட் சைடு ஹார்ட் ப்ரெஷர் 30 இருக்க வேண்டியது 90க்கு மேல போயிடுச்சு. இப்போ அவரோட பிளட் ப்ரெஷர் நார்மல் பிளட் ப்ரெஷரும் 90, ரைட் சைடு ப்ரெஷர் 90 இருக்கும்போது அவங்களால தூங்க முடியாது. அடிக்கடி ஹாஸ்பிட்டல்ல நுரையீரல்ல தண்ணி சேர்ந்து கால் வீங்கி வயிறு வீங்கி அட்மிஷன் ஆயிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு திரும்ப செகண்ட் ப்ரொசீஜர்னு பார்த்தா ஓப்பன் சர்ஜரி பண்ணி அந்த 2 வால்வையும் மாத்துறது இம்பாசிபிள். அது மார்டாலிட்டி இறப்பு தன்மை வந்து ரொம்ப அதிகம். இப்போ இருக்கிற டெக்னாலஜில அந்த ப்ரொசீஜர் சர்ஜரி பண்ணாம நான் சர்ஜிக்கல் கால் வழியா போய் மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ லிட்ரேச்சர்ல பார்த்தோம் அப்படின்னா you prepare yourself for any major set of complications or bailout. That is where the AI was helpful.